தோணும் போதெல்லாம் படம் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குற நம்ம இந்த வாரம் ஏப்ரல் 24 சுந்தர் சி மதகஜராஜாக்கு அடுத்ததாக அவரோட டைரக்ஷனில் கேங்ரஸ் அப்படின்ற படத்தை வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்தில் அவர் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. அது போக வடிவேலன், கேத்ரின் தெரசா முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு சில முன்னணி நடிகர்கள்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. வாங்க இப்போ இந்த படத்துடைய என்னுடைய ஒப்பீனியன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. படத்தில் கேத்ரின் தெரசா ஸ்கூல் டீச்சராக இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு கேர்ள் ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து க்ளோஸாக பழகிறாங்க. எந்த அளவுக்கு க்ளோஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, தான் கையில் இருக்கிற வாட்ச் எடுத்து கொடுக்குற அளவுக்கு பயங்கரமான க்ளோஸாக பழகிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு கேர்ள் ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டேஜில் ஸ்பீச் கொடுக்கறதுல நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த அளவுக்கு டேலண்டாக இருக்கிற பொண்ணை திடீர்னு ஒரு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து காணாமல் போயிட்டாங்க. இதுக்கு அடுத்ததாக வந்து களத்தில் கதாநாயகனாக இருக்கக்கூடிய சுந்தர் சி பிடி சேராக வந்து களத்தில் இறங்கி அந்த ஸ்கூலுக்காக இவர் வந்து என்ன மாதிரியான ஸ்டெப்லாம் வந்து எடுக்கிறாரு, ஸ்கூலுக்காக மட்டும்தான் பண்ணுறாரா இல்லை தனியாக ஒரு ஏதாவது வேற ஏதாவது ஒரு ரகசியமாக ஏதாவது பண்ணுறாரா அப்படின்றதான் இந்த படத்துடைய மொத்த கதை. ஏன்னா நீ ஒரு டோமர் எனக்கு தெரியும். இந்த படத்தை மதகஜராஜா படம் மாற்றம் கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லி படத்தோட டீம் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த படத்தை வந்து சுந்தர் சிங் ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்காரு, இன்னொரு வெங்கட் அப்படின்றவர் வந்து எழுதியிருக்காரு. அந்த படம் எடுத்துட்டிங்கன்னா படம் முழுக்கவே காமெடிக்காகவே எடுத்திருப்பாங்க. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் காமெடி மட்டும்தான். இன்ட்ரோ பிளாக்ல இருந்து தான் படத்துடைய மெயின் ஸ்டோரிக்கே போவாங்க. ஏன் செகண்ட் ஹாஃபில் வந்து மெயின் ஸ்டோரியாக ட்ராவல் பண்ணியிருந்தாலும் கூட வில்லன் கூட வந்துட்டு விஷால் அப்படியே போகிற மாதிரி கொடுத்தாலும் கூட காமெடி வந்து பயங்கரமாக வந்து ஒர்க்காக இருந்தது. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் நம்மளுக்கு காமெடியாக ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா காமெடியாக அந்த அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. படத்தோடைய ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க, இந்த படத்தோட கான்செப்ட் இதுதான், இதை வச்சு தான் நான் வந்து அடுத்து நகர்ந்த போகிறோம் இந்த படத்துடைய கதையை அப்படின்னு சொல்லி. இந்த விஷயத்தில் நீங்கள் ஹெல்ப் பண்ணா அடிக்கிற பணத்தெல்லாம் நீங்களே ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ கதையை பொறுத்த வரைக்கும் அண்ட் கான்செப்ட் ஆகட்டும் ரெண்டுமே வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கான்செப்டாக வந்து இவங்க எடுத்திருக்காங்க. அதில் வந்து காமெடிலாம் நல்லா அங்கங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வச்சுருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு வடிவேல் அவர் வந்துட்டு மாட்டிக்க போகிறாரு அப்படின்றதாகட்டும் இல்லை மாட்டினதுக்கு அப்புறதாகட்டும் அது டைலாக் மூலியமாகவும் ஆக்ஷன் மூலியமாகவும் நம்மளை நல்லா சிரிக்கிற அளவுக்கு காமெடி வந்து நல்லா தெரிக்க விட்டுருக்காரு. வடிவேலுக்கு வந்துட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்துட்டு பழைய படத்தில் ஒரு படத்தில் ஒரு மேக்கப் அந்த ஹேர் ஸ்டைல் அவருடைய மீசை அப்படின்லாம் வந்துட்டு அதை வந்து நம்ம மேட்ச் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நல்லாவே வந்து மேக்கப் பண்ணியிருக்காங்க. இவர் ஒரு சில இடங்கள் தவிர்த்து மற்ற இடங்கள் எல்லாமே வந்து பழைய படங்கள் அளவுக்கு நல்லா வந்து காமெடி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் வந்து மாமன்னன் இன்னும் வந்துட்டு மெர்சல் போன்ற படங்கள்லாம் வந்துட்டு சீரியஸான கேரக்டரில் ப்ளே பண்ணாலும் கூட மறுபடியும் நம்மளுக்கு பழைய வடிவேலை பார்த்தா வந்து ஒரு ஃபீல் வந்து இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து வடிவேலும் சுந்தர்சியும் ரொம்ப வருஷம் கழித்து அவங்களுடைய காம்போவில் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற போது வந்து கிட்டத்தட்ட அந்த ஒரு பழைய காம்போ அளவுக்கு வந்து படத்தில் வந்து ப்ரெசென்ட் பண்ணி ரெண்டு பேருமே நல்லா வந்து நீட்டாக நடிச்சு கொடுத்துருந்தாங்க. படத்தில் கேத்ரின் தெரசா ஆகட்டும் அண்ட் வாணி போஜன் அவங்க என்ன தான் வந்துட்டு சின்ன போர்ஷன் நடித்தாலும் கூட அவங்களுடைய கேரக்டர் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக எழுதியிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய போர்ஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. எந்த அளவுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் படம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். செகண்ட் ஹாஃபில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த படத்தில் வான்மதி அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு அழகான ஒரு மெலோடி பீட் இருக்குது. படத்தில் வந்து சினிமோட்டோகிராஃபர் வந்துட்டு கிருஷ்ணமூர்த்தி ஸோ பல்ஸ்னு பல இடங்களில் வந்துட்டு ரொம்பவே வந்து சூப்பராக வந்து கேட்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நீ கேளு என்ன பிளான்? சுந்தர் சி வந்து எந்த அளவுக்கு ஒரு மாதம் வந்து பிளான் பண்ணுறாரு அப்படின்ற விதத்தில் வந்து ரொம்பவே அழகான ஒரு திரைக்கதை வந்து இருந்தது. நம்மளுக்கு சுவாரஸ்யமாக ஒரு கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் போகும் அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் வந்து ஒரு காமெடி கலந்த ஒரு ஆக்ஷன் மூவியாகவும், ஏன்னா வந்து சுந்தர் சி அரண்மனை படத்தில் இன்னும் ஒரு சில படங்கள் அவர் வந்து ஆக்ஷன் ஃபைட் பண்ணுவார் இல்லையா, அந்தளவுக்கு இந்த படத்தில் நல்லா மாசான ஒரு ஆக்ஷன் பிளாக் சீன்ஸ் வந்து இந்த படத்தில் கொடுத்துருந்தாங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த படம் வந்து நல்ல ஒரு காமெடி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த வாரம் ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம்.